என்னுடைய பெயர் சண்முகம். நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பகலவாடி சத்திரம் கிராமத்தில் அமையப்பட்டுள்ள அருள்மிகு காமாட்சி அம்மனுடைய அருள்மிகு ஏகாம்பரேச திருக்கோவிலில் அர்ச்சகராக கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றேன். மேற்படி திருக்கோவில் தனியார் வசம் இருந்த நிலையில் கடந்த 1 வருட காலமாக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நிர்வாகம் செய்யப்பட்ட பின்னர் எனக்கு இதுவரை 1 வருட காலமாக ஊதியம் ஏதும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த கால ஆட்சியில் அமைக்கப்பட்ட அறங்காவலர் குழுவினர் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி பொறுப்பேற்றனர். மார்ச் 13ஆம் தேதியே என்னை காவல் நிலையத்தில் சென்று என் மீது பொய்யான புகார்களை கொடுத்து என்னை கோவிலில் சாவியை ஒப்படைக்குமாறு மிரட்டுகின்றனர். நான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழே படித்துள்ளேன். மேலும் சைவ சமய வகுப்புகளும் பயின்றுள்ளேன். ஆகமமும் முறையாக பயின்றுள்ளேன். மேலும் நான் கலப்பு திருமணம் செய்துள்ள காரணத்தினாக என்னை ஜாதிய பாகுபாடு பார்த்து என்னை பூஜை செய்ய விடாமல் அறங்காவலர் குழுவினரும் அறநிலைத்துறை செயல் அலுவலர் திரு ராஜகோபால் அவர்களும் அறநிலைத்துறை ஆய்வாளர் திரு மாயக்காலை அவர்களும் செயல்படுகின்றனர். எனக்கு எதிராக தேவையில்லாத பலவிதமான ஆதாரமற்ற குற்றங்களை என் மீது சுமத்தி என்னை கோவிலில் பணிபுரிய விடாமல் என்னை உரிமையில் பேசி அடியாட்களை கொண்டு மிரட்டுகின்றனர். இன்று 25/6/2026 வியாழக்கிழமை அன்று இன்று தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் காவல் நிலையத்தில் காவலர்களை கொண்டும் வருவாய்த்துறையினரை அழைத்து வந்துள்ளதாகவும் கூறி என்னை கோவிலிலிருந்து வெளியேற்றுவதற்கு கோவிலில் இன்னைக்கு அறங்காவலர் குழுவினரும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் வந்துள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் என்னிடம் இப்பொழுது தொலைபேசியில் தெரிவித்து என்னை சாவியை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று மிரட்டுகிறார். எனவே பெரியாரின் கொள்கைகளை ஏற்று ஆட்சி புரியும் நமது தமிழக அரசு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது பணிவான கோரிக்கையினை வைக்கின்றேன். இந்த பெரியார் மண்ணில் மீண்டும் சாதிய பாகுபாடு ஏற்படக்கூடாத வண்ணம் தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் அறங்காவலர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுத்து நான் தொடர்ந்து பணிபுரிய ஆவணம் செய்யுமாறும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.